ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பவுனோகிராஃபி அண்டு மாஸ்டர்பேஷன் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி நண்பர்கள் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. படிப்பு, வேலைவாய்ப்பு, ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்தையும் இழந்து பல அருமையான வாய்ப்புகள், நமக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் நம்ம கையை மீறி போய் பல்வேறு இழப்புகளுக்கு ஆளாகி ஒரு நடைபெணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நோ ஃபேப் அப்படின்ற விஷயந்தான் நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. நானும் இந்த அடிக்ஷனில் இருந்து மீண்டு இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கேன். நம்மளால் முடிஞ்ச கைடன்ஸு எல்லாருக்கும் கொடுக்கணும். நிறைய நண்பர்கள் நோ ஃபேப்னா என்னன்னு தெரியாமல் சரியான கைடன்ஸ் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எனக்கு புரிய வரும்போது த பவர் ஆஃப் நோ ஃபேப் அப்படின்ற வாட்ஸ்அப் குரூப்பை நான் க்ரியேட் பண்ணேன். 6 மாதமாக அந்த குரூப்பு ரன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம குரூப்பில் ஒரு 300 பேர் மெம்பராக இருக்கிறாங்க. நம்ம குரூப்லேயும் இப்போது 90 நாள், 100 நாள், 1 இயரு அப்படின்னு நோ ஃபேப்பில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க. வாட்ஸ்அப் குரூப் மட்டும் ரன் பண்ணால் போதாது. இதுக்காக நாம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். அது மூலிமா நம்மளுடைய நோ ஃபேப் கைடன்ஸு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இன்றைக்கி த பவர் ஆஃப் நோ ஃபேப் அப்படின்ற யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய நண்பர் சாக்கோ, அவர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப நாளாக மெம்பராக இருக்கார். பல போராட்டங்களுக்கு அப்புறம் இன்றைக்கி நோ ஃபேப்பில் 90 நாள் ரீச் பண்ணியிருக்காரு. அவருடைய இந்த நோ ஃபேப் ஜேர்னியை மனம் திறந்து பேசி நம்ம எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயங்கள், பல விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை கேட்டு பாருங்கள். வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின்ட் ஆகுங்க. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என் நோ ஃபேப் ஸ்டோரி சொல்லலான்னு வந்தேன். என்ன மாதிரி போணுச்சு, அதனால் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அதை பற்றி சொல்லலான்னு நினச்சேன். எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முதல் தான் அந்த நோ ஃபேப் பற்றி தெரியும். அதுக்கு முதலாம் டெய்லி ஃபேப் பண்ணுறது ஒரு ரொட்டீனாகவே வாழ்க்கை போணுச்சு. இப்படி காலையில் ப்ரஷ் பண்ணுவோம், டாய்லெட் போவோம், அந்த மாதிரியே ரொட்டீனாக காலையிலையும் ஃபேப் பண்ணுறது, போகிறது வர்றது தான் எத்தனை 7th 8th படிக்கிறதுலேருந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நாள் போணுச்சு, பண்ணிக்கிட்டே இருந்தேன் கண்டினியூவாக. ஃபோன் வீடியோ இல்லாமல் தான் கொஞ்சம் காலம் பண்ணினேன். ஆனாலும் எனக்கு படிக்க முடியல சரியா. ஸ்போர்ட்ஸில் ஒரு கிரிக்கெட்டில் நல்ல பேட்ஸ்மேனாக இருந்தேன், அதுவும் போச்சு. என்னால் விளையாட முடியல, எனக்கு டயர்டாக இருக்கும், ஒரு பெட்டை பிடிச்சி அடிக்க முடியாது. ஸ்கூல் காலத்துலலாம் ஏசுவாங்க டீச்சர்ஸ்லாம். ஒரு காலம் நல்லா விளாண்டு ஏன் விளையாட மாட்டேங்கிற, 11th அப்படி தான். ஏன் விளையாட மாட்டேங்கிற, நல்லா விளாண்ட, ஏன் ரொம்ப சோர்வாக இருக்க, நல்லா ஆக்டிவாக இருப்பியே. ஆனால் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரில. படிக்கிற நேரம் கூட பெஸ்ட் ரேங்க்கெல்லாம் எடுக்க மாட்டேன், இருந்தாலும் கிளாஸில் ரேங்க் 8 9 அதுக்குள்ளே தான் எடுப்பேன். அதுவும் ரொம்ப மட்டமாக போயிட்டு 16ஆம் பில்லு 17 அந்த மாதிரி ரேங்க் போயிட்டேன் கிளாஸில். எல்லாத்துலேயும் ரொம்ப யோசித்தாங்க என்ன ஸ்கூல்லேயும், இவன் படிக்கவும் மாட்டேங்கிறான் ஒழுங்கா, ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா விளாண்டான், அதுவும் போச்சு, உனக்கு என்ன நடக்குது, என்ன நினச்சிட்டாங்க அவங்க குடும்ப பிரச்சனை அப்படின்ட்டு. என் குடும்ப பிரச்சனை இருந்துச்சு, அது எல்லாத்துக்கும் தெரியும் எங்கள் ஸ்கூலில். எப்படின்னா, எனக்கு எங்கள் அம்மாவும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை என்னோடய பக்கத்தில். ரொம்ப பிரச்சனை. எங்கள் அப்பா ட்ரிங்க் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவை அடிப்பார் போல் குளத்தையில். என் வாயிலேயே அவருக்கு ட்ரிங்கை ஊற்றி இருக்கிறாரு. அதெல்லாம் தாங்க இல்லாமல் தான் எங்கள் அம்மா ஒரு காலம் விலகி போயிருச்சு போல். ஆனால் யார்கிட்டையும் சொல்ல, ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்குவாங்க சோக்கோ எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட கூட, அவனுக்கு என்ன கவலை இருக்க போகுது, அவன் சிரிச்சுக்கிட்டே தானே இருக்கிறான், அவனுக்கு என்ன கவலை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மூஞ்சுக்கும்.
ஆனால் மற்றவங்கள சிரிக்க வைப்பேன். ஆனால் என் மனசில் நிறைய கவலை, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது எனக்கு. நான் ஃபேப் பண்ண காரணம் கூட கண்டிப்பாக அதுதான். இந்த அடிக்ஷன் இல்லை, நான் ஃபேப் பண்ண ரொம்ப அடிக்ஷன் ஆனது குடும்பத்தை பற்றிலாம் நிறையா. இப்போ ஸ்கூலில் ஒரு மீட்டிங் வைப்பாங்க, பேரண்ட்ஸை கூப்பிடுவாங்க. அப்போ கேட்பாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கேட்பாங்க, அடே உனக்கு எங்கடா அம்மா அப்பா யாரும் இல்லையா, வர மாட்டாங்களான்ட்டு. அப்படிலாம் நிறைய சந்திச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்ச நாள் நான் ஃபேப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அப்புறம் ஐடி கிளாஸ் போனேன். படிக்க முடியல. 11க்கு மேலே என்னால் படிக்க முடியல. என் வாழ்க்கையை வெறுத்து போனேன். ஆங்ஸைட்டி வந்துருச்சு. 11 படிக்கும்போது யார் முகமும் பார்க்க முடியல. ஆனால் எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் எனக்கு என்னென்னா அந்த ஆனால் ஃபேப் தவறுன்ற ஒன்று எனக்கு இன்றைக்கி தெரிஞ்சிருந்தா என் வாழ்க்கையை நான் இன்றைக்கே மாற்றிருப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் இத்தனை நாள் கடந்து சாதாரணமாக வந்தேன் ஒரு பையனை 6 மாதம் கூட. இந்த நிமிஷம் கடவுளேன்ட்டு ஒரு 90 நாள் நான் வந்திருக்கிறேன். அது காரணமும் நான் இழந்த விஷயங்கள் தான். எல்லாத்தையும் இழந்துட்டேன். லவ் பண்ணேன் ஒரு கேர்ளை, 7 வருஷம் லவ் பண்ணேன். ஆனால் அவங்க மேலே பிழை இல்லை, நான் பண்ண தவறு. எனக்கு இந்த ஃபேப் பண்ணி அதில் படங்களை பார்த்து பார்த்து எனக்கு அந்த கேர்ள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டு அவங்களோட சண்டை அடிக்கிறது. நான் எவ்வளோ சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் அவங்க திரும்ப திரும்ப என்னோட வந்து பேசுவாங்க. இருந்தாலும் நான் தான் அவங்கள ஒதுங்கி ஒதுங்கி போனேன். ஆனால் அவங்களும் இல்லாமல் போயிட்டாங்க. இந்த நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. என் குடும்பத்தில் எனக்குன்னு உதவி யாருமே இல்லை. நான் அது தனி மனுஷனாக தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, தனிமையாக இருந்தால் நீ ஃபேப் பண்ணுன்னு. நான் அதை நம்பவே மாட்டேன். நான் தனிமையாக இருந்து நான் யோசிக்கிறேன்னா நான் ஃபேப் பண்ணாமையே நான் இத்தனை நாள் கடந்து வந்திருக்கிறேன். ஆனால் என் ஃபேப்னால நான் என்னென்ன இழந்தேன்னா, என் கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு, என் எனர்ஜி போயிடுச்சு, வெயிட் லாஸ் ஆகினேன். எப்படின்னா எத்தனை 55 கிலோவில் இருந்து 45 கிலோ 44க்கு நான் வந்துட்டேன் ஃபேப் பண்ணி. ஆனால் எனக்கே அதை பற்றி தெரியாது, யாரும் சொல்லிக் கொடுக்கல. ட்ரெஸ்ஸு யாரும் இல்லை, ஒரு அவசரம் ஒரு ஹாஸ்பிட்டல்னு போய் படுத்துக்கிட்டா கூட எனக்கு ஒரு எப்படி வந்து பார்க்குறதுக்கு கூட சொந்தத்தில் யாரும் உதவி இல்லை. என்னை வளர்த்தது எங்கள் பாட்டி தான். இருந்தாலும் அவங்களும் இந்த போன வருஷம் இறந்துட்டாங்க. போன வருஷம் அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னை வளர்த்தவங்களே அவங்களுக்குலாம் உழைச்சி அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன். அதை நான் பெருமையாக நினைக்கிறேன் இன்றைக்கும். இருந்தாலும் ஃபேப் பண்ணேன் தான் அப்பையும். இருந்தாலும் ஃபேப்னாலே என் வாழ்க்கை போணுச்சுன்றதை விட நிறையா குடும்ப பிரச்சனையும் இருந்துச்சு. எனக்கு எங்கள் அம்மா அப்பா பார்க்க யாரும் இல்லை. அப்போ தான் நான் முடிவெடுத்தேன். எங்கள் பாட்டி இறந்ததோட சரி, நான் முடிவெடுத்தேன். ஆனால் இதுக்கு மேலேயும் நம்ம இதை பண்ணக்கூடாது. அந்த ஒரு முடிவில் தான் நான் 6 மாதம் என் மனம் தளர்ந்து நான் கடந்து வந்தேன். ஃபோன் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எந்த வீடியோவோ மோட்டிவேஷனோ நான் எதுவுமே பார்க்கல. 6 மாதம் அசால்ட்டாக நான் கடந்து வந்தேன். இந்த தப்பை விட்டு நம்ம வெளியே வரணும்னு. திடீர்னு ஒரு நாள் தன்னறியாத ஒரு சந்தோஷம் அது வந்து இனி அந்த குழியுள்ள பழையபடி தள்ளிடுச்சு. அதுக்கு பிறகு எவ்வளோ முயற்சி பண்ணேன், ட்ரெஸ் ஆகினேன், வீட்டுக்குள்ளேயே மூடிக்கிட்டு இருந்தேன், நிறைய பேசினேன், நிறைய வீடியோ பார்த்தேன். ஆனால் என்னால் எதுக்குமே வர முடியல. அப்புறம் என்ன செஞ்சேன், ஆஞ்சநேயருக்கு மாலை போட தொடங்கினேன். மாலை போட்டு கூட நான் கொஞ்சம் இருந்தால் வெளியில் வந்திருப்பேன். அப்புறம் என் செல்ஃபோனை தூக்கி நான் உடச்சி 2 மாதம் ஃபோன் இல்லாமல் மாலை போட்டிருந்து அப்புறம் தான் சித்தியிட ஃபோனை வாங்கி இன்றைக்கி 90 நாள் வந்திருக்கேன். ஆனால் 90 நாள் வந்தால் கூட என் மனசில் நிறைய கவலைகள் இருக்குது. எனக்குன்னு யாரும் இல்லை, எல்லோரும் விட்டுட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக இனி வருங்காலங்களில் நான் என் சொந்த காலில் நான் நிற்கணும், நான் உழைச்சி முன்னேறணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நிமிஷமும் நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொந்தமாக கோழி வளர்த்து முட்டை விற்று பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வீட்டில். ஆனால் தனிமைன்ற இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து எப்படி சொல்ல, கம்ஃபர்ட் ஜோன் வந்து பிழைன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் தான் வாழ்கிறேன். எனக்கு நீ யாரும் இல்லை, வேலைக்கு போனாலும் நான் தனியாக தான் இருப்பேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் நான் ஒன்று தான் சொல்லுவேன், தயவுசெய்து இந்த ஃபேப்பை பண்ணாங்க. என் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நான் இழந்துட்டேன், 100% இழந்துட்டேன். என் கடவுளுக்கு சத்தியம்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன். என்னோடய அழகு போச்சு. நான் ஒரு காலம் அவ்வளோ ஒரு அழகாக இருப்பேன். நான் வழங்குற ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன், யாருனேயும் தெரியாத ஒரு பொண்ணு நான் ரோட்டில் போனேன்னா என்னை பார்த்து சிரிக்கும், திரும்பி பார்க்கும். அந்தளவு ஒரு அழகாக உடுத்துவேன், அவ்வளோ ஒரு கெத்தாக இருப்பேன் ஒரு காலம். அடுத்த மூஞ்சி பார்க்கடாத வாழ்கிற இந்த நிமிஷம் சிரிக்கிறேன், வைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் எல்லாத்துட்டையும் பேச முடியலை, எல்லாத்துட்டையும் பழக முடியல, எதுவுமே என்னால் பண்ண முடியல. ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்று தான் சொல்கிறேன், இதை பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்கிறதுக்கு
கண்டிப்பாக நீங்கள் இதை விட்டு வெளியே வரணும். ஒரு டிப்பு 2 டிப்பு நீங்கள் தவறுன்னு சொல்லலாம். தெரியாமல் செஞ்சுட்டான், முடியாமல் பண்ணிட்டான்ட்டு. ஆனால் அதுக்கு மேலேயும் பண்ணோம்னா நம்ம டிசிஷன், நம்ம பண்ண தப்பு தான் அது. நமக்கு தெரிஞ்சே நம்ம பண்ணுறோம், அழிஞ்சு போகிறோம்னு தெரிஞ்சு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நானும் ஒரு அடிக்ஷன் ஆனவன். எனக்கு எவ்வளவோ பிரச்சனை இருந்துச்சு வாழ்க்கையில், எல்லாம் இழந்துட்டேன் நான். என் லவ்வெல்லாம் இழந்தையில் தான் ரொம்ப நான் உடஞ்சி போனது, நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. நான் லவ் பண்ண கேலையே நான் ஒதுக்கிட்டேன். இத்தனை 6 வருஷம் 7 வருஷம் லவ் பண்ணிட்டேன் நான் அந்த பிள்ளைய. இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு மனசுக்கு என்ன நினச்சாலும். ஆனால் அந்த பிள்ளையை நான் எவ்வளோ ஒதுக்குனாலும் என்னை தேடி தேடி வரும். ஆனால் நான் அந்த பிள்ளைய இழந்து ஃப்ரெண்ட்ஸையும் அவாய்ட் பண்ணுவேன், ஏசுவேன், அடிக்க போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸுங்களை. ஏதாவது சொல்லிட்டானுங்களா விளையாட்டுத்தன்மையாக பெரியத்தனமாக. ஆனால் அது வந்து நான் வந்து வேணும்னு எதுவுமே செய்யலை. ஃபேப்னால தான் சோசியல் ஆங்ஸைட்டி வந்துருச்சு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம் எனக்கு. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும், சாப்பிட முடியாது, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. இதோட இந்த ஃபேப்பும் சேர்ந்து என் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுச்சு. அந்த ஃபேப் பண்ணால் தான் எனக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிது. ஃபேப் பண்ணிட்டா போயிட்டு நான் படுத்து தூங்கிடுறேன். ஏன்னா யாருமே இல்லை தானே, தனிமையாக தானே இருக்கேன் வீட்டில். நான் என்ன பண்ணேன்ட்டு தான். ஆனால் இந்த பையனை கடவுளன்ட்டு நான் அந்த ஆஞ்சநேயரை கும்பிட தொடங்கினேன், அவருக்கு மாலை போட்டேன். கடவுளன்ட்டு அந்த ரூமில் தான் நான் படுப்பேன். அவர்கிட்ட சிலை வச்சுருக்கேன், படம் வச்சுருக்கேன். அர்ஜஸ்ட் வந்தால் எந்திரிச்சு அவரை பார்ப்பேன், போயிட்டு அவரை கும்பிடுவேன்ப்பா. எனக்கு இதுக்கு மேலேயும் நான் போயிட்டு அந்த குழியில் விழுவக்கூடாது, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். அந்த மாதிரி தான். கண்டிப்பாக இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க, வாழ்க்கையில் எல்லாம் இழந்துருவீங்க. நான் ஒரு பைத்தியக்காரன் போல தான் வாழ்ந்தேன். எவ்வளோ பேர் கேவலப்படுத்துவாங்க நீ, யாருன்னே தெரியாது, சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, யாருன்னா சரி, இவன் மனுஷன் மாதிரியா இருக்கேன், ரொம்ப கேவலமாக இருக்கேன், இவன் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத. என்னோட நல்லா பேசுவாங்க என் சொந்தத்தில். நான் அங்கிட்டு கொஞ்சம் வாசலுக்கு கொஞ்சம் வெளியில் இறங்குறத பார்த்துட்டு, இவன் என்னத்துக்கு நம்ம வீட்டுக்கு வரான், இவனுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்கணுமா, தேத்தனி கொடுக்கணுமா, டீ கொடுக்கணுமா, காஃபி கொடுக்கணுமா, நான் சொல்லி சொல்லி என் மனசை ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுத்துனாங்க. ஆனால் இன்றைக்கி கூட என் மனசில் வந்து சேப் வேணா நான் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நான் நிறைய இழந்துட்டு நிம்மதி இல்லாமல் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அது இந்த ஆண்டவனுக்கு தெரியும். முடிஞ்ச அளவு இதை விட்டு வெளியே வந்து நீங்களாம் எப்படி சரி திருந்தி வாழ பாருங்கள். அதை தான் நான் சொல்லுவேன். ஒரு டிப் 2 டிப் பண்ணிங்கன்னா தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். மேலும் மேலும் பண்ணால் இவ்வளவு இழந்துட்டோம், ஏன் பண்ணுறோன்னா நம்ம திமிரு தான் அது. நான் சொல்லுவேன், என்னென்னமோ இழந்து தான் இருக்கீங்க எல்லாரும், ஆனாலும் இதை மேலும் மேலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கைடன்ஸும் உங்களுக்கு யாருக்கும் தேவையும் இல்லை. நீங்கள் தான் உங்களுக்கு கைடன்ஸ், நீங்கள் தான் உங்களுக்கு இதுக்கு மேலே கைடன்ஸ். கைடன்ஸுன்ற ஒரு மனுஷனால் வாயில் சொல்ல முடியும், யாராக இருந்தாலும் சரி. எவ்வளோ பெரிய கடவுளே இறங்கி வந்தாலும் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் போயிடுவார். கடைப்பிடிக்கிறே நம்ம கையில் இருக்குது. அதான் எல்லாத்துக்கும் ஒன்று தான் சொல்லுவேன், இதனால வாழ்க்கை அழிச்சிக்காய்ங்க. எல்லாமே இழந்துட்டு தான் நிற்கிறேன் தெரியுமா. எப்படி ஒரு கெத்தாக வாழ்ந்தவன் நான். ஆனால் இப்போயும் கொஞ்சம் நார்மலாக தான் இருப்பேன், அசிங்கமாலாம் இருக்க மாட்டேன். ஆனாலும் முன்னே இருந்த அளவுக்கு என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல்லாம் இல்லை. முன்னே வந்து ஸ்போர்ட்ஸில், அதான் கிரிக்கெட்டில் வந்து ஸ்கூல் மேட்ச் சென்சர் சரி, எங்கள் டிஸ்ட்ரிக்டில் விளையாடுற நுவரெலி டிஸ்ட்ரிக்டில் நான் 1 டவுன் போகிற ஒரு பிளேயராக தான் இருந்தேன். ஆனால் இந்த நிமிஷம் எனக்கு 1 டவுனும் இல்லை, 2 டவுனும் இல்லை, எதுவுமே முடியாது. விளையாட முடியலை, கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு, எனர்ஜி இல்லை, விளையாட மாட்டேங்கிறேன்ட்டு. ஒரு காலம் வீடு தேடி வந்து கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க போவோம் விளையாடுவோம் வாங்கன்ட்டு. ஆனால் இந்த நிமிஷம் யாரும் என்னை கூப்பிட மாட்டாங்க. ஒரு பொடியன் சொல்லிவிட்டான், ஜோக்கு வாக்கில் சொன்னால், அவனுக்கு ஏழாயிடா விளையாட, வாடா போவான், அவன் முன்ன மாதிரியே விளையாடுறான் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா கஷ்டங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் தான் உயிராக இருந்தேன், கிரிக்கெட்னா எனக்கு உயிர், கிரிக்கெட் மட்டும்தான் எனக்கு உயிர். சின்னதுலேருந்து இப்படி கிரேட் 2 படிக்கிறதுலேருந்து எனக்கு கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட். அந்த நேரமே விளையாடுவேன். அப்படி இப்படி சொல்லப்போனால் 7 8லலாம் அப்படி ஒரு நல்ல பிளேயராக இருந்தேன் நான். ஸ்கூல் மேட்ச்லலாம் நான் எல்லாம் போக மாட்டேன். ஸ்கூல் மேட்ச்னா ஸ்ரீலங்கா ஸ்கூல் மேட்ச் வைப்பாங்க, ஸ்கூலுக்குள்ளே காலேஜுக்குள்ளே. அந்த மேட்ச்சில் நாங்கள் விளையாடுவோம். எப்படி செகண்ட் கூட வந்திருக்கோம் நாங்கள். ஆனால் இந்த நிமிஷம் எதுக்குமே தகுதி யாருமே இல்லை. எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸோ லவ்வோ எனக்குன்னு ஃபேமிலியோ யாருமே கிடையாது. ஒரு தனியாக ஒரு நிம்மதி இல்லாத ஒரு பைத்தியக்கார ஒரு மனுஷனாக தான் நான் வாழ்ந்திருக்கேன். இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு கூட அவங்க சொன்னாங்க, நீங்கள் பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க, நீங்கள் திருந்தி வாங்க, முடியெல்லாம் வெட்டுங்க, இவரை கும்பிடுங்க, உங்களுக்கு நிம்மதி பிறக்கும். ஆனாலும் எனக்கு நிம்மதி இன்னும் கிடைக்கல. ஆனால் இதை நான் இப்படியே விட மாட்டேன். நான் வாழ்க்கை பூரா அந்த நோஃபப் நான் தொடருவேன். எனக்கு மேரேஜ் ஆசையோ இந்த நிமிஷம் நான் சொல்கிறேன், எனக்கு பெண் மேலே ஆசையோ எதுவுமே கிடையாது. எனக்கு என் நிம்மதியாக நான் வாழ்ந்து ஒரு காலம் நான் அதான் சொல்கிறேன், 30 வயசு வரைக்கும் சரி நான் நோஃபப் ஃபாலோ பண்ணேன். ஆனால் எவ்வளோ பேர்த்தோட நான் சிரிச்சு கதைப்பேன், இந்த குரூப்பில் எல்லாத்தோடையும் பேசுவேன். ஆனால் கண்டிப்பாக எனக்குன்னு நிம்மதி இல்லை, நிம்மதியாக நான் இருந்ததே இல்லை. ஆனால் வெளியில் நான் யார்கிட்டையும் என் கஷ்டத்தை நான் காட்டவே மாட்டேன்.
அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துவேன், யார் எதுவும் கேட்டால் உதவி செய்வேன். நான் வந்து கெட்டேன் கிடையாது. என்கிட்ட இருக்க ஒரே கெட்ட பழக்கம் அப்படின்னா நான் அந்த மாஸ்டர் விசன் பழக்கம் பண்ணுவேன். அது ஒன்று தான். ஆனால் அதே என்னை ஃபுல்லாக அழிச்சிருச்சு. என் திறமையிலேருந்து, என்னோட அழகுலேருந்து எல்லாமே கெடுத்தது அது ஒன்று தான். நோயே எனக்கு பிடிக்காது ஒரு காலம். பல நோய் வருது உடம்புல. காய்ச்சல் வந்தது, ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு படுத்துக்கிறதா இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அடிக்ஷன் தான். தயவுசெய்து சொல்கிறேன், யாரும் மேலும் மேலும் இந்த தப்பை பண்ணிட்டு போயிட்டு, அதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாம் குழியை நோண்டிட்டு அங்கனைக்கு போய்ட்டு படுத்துக்கிட்டே பண்ணுங்க. இல்லாட்டி செத்து போயிருங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டு. நடப்போனமாக வாழ முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தி வரேன் இப்போ தான். மாஸ்டர் விசன் பண்ண பண்ண என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு. நான் என்ன மாதிரி வாழ்கிறவனு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. என்ன மாதிரி எப்படி சொல்ல, உடுத்தி போனாலும் சொல்லுவாங்க 4 பேர், இவன் பாரு பட ஹீரோ மாதிரி இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லாதவங்க இல்லை. பிள்ளைங்கன்னா சரி எவ்வளோ அழகான ஒரு அழகானன்னா அந்த மாதிரி சொன்னவங்க இந்த நிமிஷம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஃபேப். ஆனால் முன்ன ஆரம்பத்தில் ஃபேப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சந்தோஷமாக தான் இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் ட்ரெஸ் ஆக 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 ஃபேப்போட சேர்ந்து ட்ரெஸ்ஸும் கூடிடுச்சு. ஃபேப் பண்ணுறது தான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு முழுமையான காரணம். கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாம் இதை விட்டுருங்க. என்னோட திறமை எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. இருக்க காலத்தில் சரி என்னால் முயற்சி பண்ணி நான் இந்த இந்த கெட்ட பழக்கத்தை விட்டு வெளியே வந்து, ஆனால் எனக்கு 100% இல்லை 1000% எனக்கு அனுபவம் இருக்குது. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஃபேப் பண்ணால் என்ன நடக்கும், வாழ்க்கையில் எப்படி என்னென்னது பிரச்சனை வரும், வாழ்க்கையில் எப்படி கடந்து போகணும், ஒரு மனுஷன் எப்படின்னு நான் பழகுனாலே சொல்லிடுவேன். அந்தளவு அனுபவம் இருக்குது எனக்கு. ஆனால் என்னோட எல்லாம் பழக விருப்பப்படுவாங்க. கேர்ள்ஸோ சரி பாய்ஸோ சரி என்னோட பழகுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க, நேர்லேயும் சரி. இப்பயும் சில பேர், எனக்கு அதை தான் கொஞ்சம் கவலைப்பட மாட்டேன். சில கேர்ள்ஸுங்கெல்லாம் இருக்கிறாங்க, பாய்ஸும் இருக்கிறாங்க, என்னோட பழக ஆசைப்படுவாங்க. ஃபோன்லாம் அடிக்கடி எடுத்து பேசுகிறது, நான் மெசேஜ் பண்ணாட்டி எனக்கு பண்ணுறது. அது அப்போ எப்படியோ நம்ம மேலேயும் கொஞ்சம் பேத்துக்கு பாசம் இருக்குது, அந்த மாதிரி நினைப்பேன். இருந்தாலும் நம்ம வந்து செகண்டாக வாழ தேவையில்லையே, நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் நினைப்பேன் என்றைக்குமே. உடுத்துனாலும் சரி, இந்த பொடியை மாதிரி யாரும் உடுத்த இயலாது, இந்த பொடியை மாதிரி அழகான பொடியும் இருக்கிறாங்களா, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க சுற்றி உள்ளவங்களாம். ஆனால் ஹீரோ மாதிரி இருந்தேன்னு சொல்லவங்க, இந்த பெண்ணை யாருமே நீ கணக்கெடுக்க மாட்டேங்கிறான், ஏன்ப்பா இந்த மாதிரி போயிட்டான்னு தான் கேட்குறாங்க. ஹீரோ மாதிரி இருந்தியே, அழகாக இருந்தியப்பா, என்ன போய் நடந்துச்சு உனக்கு, ஏன் இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி ஆயிட்ட, அந்த மாதிரி தான் கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் ரொம்ப கேவலமாக அசிங்கமாக படுத்துகிறாங்க. ட்ரக்ஸுக்கு அடிமை ஆயிட்டியா அந்த மாதிரி கேட்பாங்க. கஞ்சா குடிக்க தொடங்கிட்டியா, அவ்வளோ ஒரு அருவருப்பாக இருக்கும். ஒரு நாள் மறந்தெடுக்க போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு, அங்கே உள்ள டாக்டரே கேட்டார், ட்ரக்ஸுக்கு அடிமை ஆகிட்டீங்களா, ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களே, தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் அப்படி பேசுனது, அந்த டாக்டரு, என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் எல்லாத்துக்கும் 100%, எனக்கு 90% ஏன்னா ஃபேப்னால பிரச்சனை, 10% தான் என் வாழ்க்கை பிரச்சனை. ஆனால் நீங்கள் ஃபேப் பண்ணாடி தான் உங்களுக்கு முன்னுக்கு வர முடியும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும். அது என்ன மாதிரி ஒரு தனிமையாக வாழ்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபேப் பண்ணி தான் பண்ணாமல் தான் இருந்து ஆகணும். ஃபேப் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வர முடியாது. என் வாழ்க்கை எல்லாமே இழந்துட்டேன். அது நான் 100% எத்தனை டிப்பு வேணாலும் சொல்லுவேன் நான், எல்லாம் இழந்துட்டேன், என்ன இழந்துட்டேன், எல்லாம் இழந்துட்டேன்ட்டு. திறமையிலேருந்து, அழகுலேருந்து, கான்ஃபிடென்ஸ், எனர்ஜி அவ்வளவும் நான் இழந்துட்டேன். ஆனால் கடவுள் தான் இனி எனக்கு அந்த இழந்த எனர்ஜியெல்லாம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் கடவுள்கிட்ட ஒரு என்ன நன்றி சொல்கிறேன்னா, இப்படி ஒன்று நோஃபப்னு ஒன்று இருக்கே, உன்னால் திரும்ப வாழ முடியுன்றது எனக்கு கண் காட்டினதுக்கு கடவுளுக்கு உண்மைக்குமே நான் நன்றி சொல்லுவேன். இன்னொரு புண்ணியம் செஞ்சவன் தான் இதை எனக்கு கண்ணு காட்டியிருக்கிறார் கடவுள். இனி வர நாட்களில் சரி, நான் கண்டிப்பாக 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு நான் அந்த நோஃபப்பில் கடந்து போகணும். எப்பயுமே நான் இதை கை விடக்கூடாது. நான் கை விட மாட்டேன். எனக்கு இருக்க நான் இழந்தது போதும். அது எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் 1 டிப்பு 2 டிப்பு நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அது தப்பு. மேலும் மேலும் நீங்கள் பண்ணீங்கன்னா அது நீங்கள் தெரிஞ்சே உங்கள் டிசிஷனில் நீங்கள் ஃபேப் பண்ணிக்கிட்டு போய்க்கு மற்றவங்களே ஏமாற்றிக்கிட்டு நீங்களே ஏமாந்துக்கிட்டு, நமக்கு உழைக்க இல்லாமல் எனர்ஜி இல்லாமல் பெற்றவங்களை ஏமாற்றி சோறு தின்னுக்கிட்டு, அவங்க தின்னு அந்த சோத்துக்கே அர்த்தம் இல்லாமல் அதை வெளியேற்றிக்கிட்டு, தின்னு வேலை இல்லை, சாப்பிட்டு வேலை இல்லை, சாப்பிட்டு கட்ட அது வெளியே போயிட்டு தான் இருக்கும். அதுதான் எல்லாத்துக்கும் ஒன்று தான் நான் சொல்லுவேன். தயவு செய்து இதை யாரும் பண்ணாதீங்க. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் எவ்வளோ பட்டிருந்தாலும் மற்றவங்களுக்கு நான் எடுத்து சொல்லுவேன். நான் என்றைக்குமே மற்றவங்க வீணாக போகணுன்னு நினைக்க மாட்டேன். நான் இதுக்கு நான் எத்தனையோ பேர்த்துக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சேன். என்னோட கஷ்டத்தை கூட நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். இப்படி இருங்க,
இதை பண்ணீங்கன்னா வீணாயிருவீங்க. எத்தனையோ பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் என்னாலேயும் வெளியே வந்திருக்காங்க இந்த தப்பான ஒரு பழக்கத்துல இருந்து. ஆனால் தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. சொன்னால் நான் ஸ்ட்ரெஸ் ஆகுவேன், டென்ஷன் ஆகுவேன். கடவுளேன்னு எனக்கு கோயில் மட்டும்தான். பண்ண முடியலையா, யாருக்கும் முடியலையா, வர முடியலையா, இதை தாண்டி உங்கள்கிட்ட வாழ்க்கை இதுவும் மாற்றுங்க. வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு உங்களுக்கு எப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. 3 நேரமும் சாப்பாடு கிடைக்குது, வீட்டில் தான் இருக்கிறோம், எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களால் நோ ப்ராப்ளம் ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு எப்படி சொல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனை சரி இருக்கணும். ஏதாவது ஒரு இதை அடையணும், எனக்கு இந்த ஆசை இருக்குது, அந்த மாதிரி எது இருந்தால் தான் உங்களால் வர முடியும். இல்லாட்டி உங்கள் யாராலையும் வர முடியாது. சும்மா நான் நோ ஃபேப் வரேன் அப்படின்ட்டு 10 நாளில் பேப் பண்ணிட்டு தெரியுறீங்கன்னா அது வந்து உங்களோட இதுதான். இதையும் நான் சொல்லுவேன், யாரும் கோவச்சுக்கிட்டா பரவாயில்ல. மேலும் மேலும் ஃபேப் பண்ண ஒரு டிப் 2 டிப் தான் சான்ஸ். மேலும் மேலும் பண்ணால் அது நம்மளோட எப்படி சொல்ல திமிருன்னு சொல்லுவாங்க. அது வேணும்னு பண்ணுறது, மற்றவங்களே ஏமாத்துறது போய்க்கு நம்மளே நம்ம ஏமாற்றிக்கிறது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 90 டேவுக்கு அப்புறம் என் வாழ்க்கை என்ன மாதிரி மாறி இருக்கு, இதுக்கு என் வாழ்க்கை என்ன மாதிரி இருந்துச்சுன்னு நான் எல்லாட்டையும் சொல்லியிருப்பேன். எவ்வளோ கஷ்டங்களை கடந்து இதுக்குள்ளே வந்திருப்பேன்னு. ஆனால் இந்த நிமிஷம் என் வாழ்க்கை எந்த அளவு மாறி இருக்கு, இந்த 90 நாள் நான் கடந்ததுக்கு பிறகு இதுக்கு முன்னுக்கு என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இந்த நிமிஷம் நான் எப்படி வாழ்கிறேன், எவ்வளோ சேஞ்சுக்கு எனக்கு கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷம் எப்படின்னா என் எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரு 80 நாள் வந்ததுக்கப்புறம் நான் வந்து எப்படின்னா ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து தூங்கினா கூட சரியாக தூக்கம் வராது கண்ணுக்கு. ஆனால் இந்த நிமிஷம் நல்ல தூக்கம் வருது. கொஞ்சம் தூங்கினா கூட நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். என் கண் வந்து எனக்கே பார்க்குறதுக்கு, என் முகத்தையும் கண்ணையும் பார்க்குறதுக்குள்ளே எனக்கே ஆசையாக இருக்குது. நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குது. என் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்க ஃபீல் இருக்குது. என் ஏரும் ரொம்ப திக்காக இருக்குது. திக்காண்டா இதுக்கு நார்மலாக இருக்கும். அந்த என்னன்னா ஒரு மாதிரி ட்ரை ஏராக தான் இருக்கும் எனக்கு. பட் நான் இதை ஃபாலோ பண்ண எனக்கு நிறைய சேஞ்ச் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த முடி வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கிறத ஃபீல் பண்ணுறேன். எனர்ஜி நல்லா இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேக் பெயின் இருக்கும். என்னால் உட்காந்து கூட எழும்ப முடியாது. இந்த கால், முட்டி, முதுகு அதெல்லாம் அப்படி ஒரு வலியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த நிமிஷம் எனக்கு அந்த வலி எதுவுமே இல்லை. அதான் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் கிடச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்னொன்று, என்னை கண்டு எல்லாம் நல்லா பேசுகிறதையும் நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு யாரும் மதிக்க மாட்டாங்க, என்னைய ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. ஆனால் இப்போ யாரு கண்டாலும் நல்லா பேசுவாங்க. இப்போ வந்து எப்படின்னா ஒரு காலத்தில் எனக்கு கேர்ள்ஸ் முகத்தை பார்க்கவே முடியாது, ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கும். ஆனால் இப்போ எப்படியோ கொஞ்சம் ஒரு அளவுக்கு முன்னேறி வந்து யாரோ ஒருத்தவங்க வந்தால் கூட டக்குன்னு அவங்க முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து பேசிடுறேன். இதுக்கு என்னால் பேச முடியாது. ஆனால் உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி வர்றது. இதுக்கு என்னால் சரியாக ஒரு வேலையை கூட பண்ண முடியாது. ஆனால் இப்போ நான் காலையில் வெளிலனா முழிச்சிடுறேன். காலையில் மார்னிங் வந்து என்னால் முன்னாடியே முழிக்க முடியுது. கண் முழிச்சு எல்லா வேலையும் செஞ்சிடுறேன். நல்ல ஒரு வேகமாக வேலை செய்கிறேன். எனக்கு வந்து ஒரு டயர்ட்னஸே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு இருந்ததுக்கும் நான் 90 டேவுக்கு நான் எவ்வளவோ சேஞ்சஸ் எனக்கு கிடச்சிருக்குது. என்னால் முன்ன ஒர்க் அவுட்டே பண்ண முடியாது. ஒர்க் அவுட் பண்ணால் கூட சில நேரத்துலேயே டயர்ட் ஆயிடுவேன். அடுத்த நாள் பண்ண மாட்டேன். இன்றைக்கி நான் ஒரு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன்னா அடுத்த நாள் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும். ஆனால் இப்போ என்னால் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ண முடியுது. கொஞ்சம் கூட டயர்ட் இல்லாமல் 45 மினிட்ஸ் என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியுது. ஆனால் இந்த நிமிஷம் ரொம்ப தன்னம்பிக்கையாக என்னால் வாழ முடியும். நான் யாரையும் நம்பி வாழ தேவையில்ல. என்னால் வேலைக்கு போயிட்டு என்னால் உழைச்சி இருக்க முடியும். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபேப் பண்ணுற நேரத்தில் நம்ம எப்படி சாப்பிட போகிறோம், எப்படி எனக்கு யாரும் கிடையாதனால நம்ம எப்படி சாப்பிட போகிறோம், நம்ம வாழ முடியுமா, செத்து போயிடுவோமா, அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ நமக்கு எனர்ஜி இருக்குது, நம்மளால் வாழ முடியும். கண்டிப்பாக யாரையும் நம்பி நம்ம வாழ தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு மன உறுதி எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. என்னால் முன்னெல்லாம் ஃபேப் பண்ணாமல் தூங்க முடியாது. ஆனால் இப்போ என்னால் ஃபேப் பண்ணாமல் கூட தூங்க முடியுது. டைமுக்கு முழிச்சிடுறேன். காலையில் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஃபேப் பண்ணும்போது என்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. காலையில் எழுந்திரிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நிம்மதியே இருக்காது. எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பேன். ஆனால் இப்போ ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் நான் இருக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும்.
என் வாழ்க்கையே மாறுறக்குள்ள மற்றவங்க மாறாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நான் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து ஒரு 90 டே வந்து கொஞ்சம் ஏதோ என் வாழ்க்கையில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு எனக்கு தெரியுது. முன்னையெல்லாம் யார்கிட்டையும் பேசக்கூட முடியாது என்னால். வாய் தடுக்குவேன். யார்கிட்டையும் பேசினா வேர்த்துரும். அடுத்தவங்கள பார்க்க முடியாது. அந்த மாதிரி மனநிலையில் நான் வாழ்ந்து இந்த நிமிஷம் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக ஒரு 90 நாள்லேயே நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னா கண்டிப்பாக இன்னும் மேலும் மேலும் நான் போகணுன்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். என்னை போலவே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.